கசப்பான பாவக்காய வச்சிருக்கீங்க. ஆமா. இது வேற கசக்காதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அந்த உரப்பை வச்சு மறைச்சிடலான் இருக்கீங்க. இப்போ என்ன செய்ய போறோம்? பாவக்காயில வறுவல் பண்ண போறோம். பாவக்காய் வறுவல். கசக்காம பாவக்காய் வறுவல் செய்ய போறோம். அது செய்யறதுக்கு என்னென்ன தேவை அது ஒரு முறை சொல்லிடுங்களா? பாவக்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கடுகு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உடைத்த கடலை, உப்பு, எண்ணெய், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து பாயாசம் சாப்பிடும்போது அப்படி சாப்பிட்டுட்டு சிரிச்சேன். அதே சிரிப்பு இப்போ இந்த பாவக்காய் சாப்பிடும்போதும் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். முதல்ல என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து வானலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெயை விடுறோம். எண்ணெயை விட்டாச்சு. இப்போ நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு தேவையான கடுகு போடுறோம். பாவக்காவை இந்த மாதிரி வட்ட வட்டமாக அப்படியே அரிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது நடுவில் இதெல்லாம் வரும் இல்லைங்களா? கொட்டை வரும் இல்லையா? அந்த விதையெல்லாம் போடலாம் அல்லது நீக்கிடலாம். நீக்கிடலாம். இதில் இருக்கிற விதையெல்லாம் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீக்கவும் செஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம பாவக்காவை எதுலையுமே ஊற வைக்கல, எதுவுமே பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் அந்த கசப்பு தன்மை வரக்கூடாது. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். கடுகு வந்து இப்போ கடுகு வந்து பொரிய போகுது. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு துளி பெருங்காயம் சேர்க்குறோம். பெருங்காயமும் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். போதுமா? போதும். சரி, எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துருக்கிறது போட்டாச்சு. வெங்காயம் சேர்க்க போகிறோம். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். அதோடவே தக்காளியும் சேர்க்கிறோம். வெங்காயம், தக்காளி சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். போதுமா? தக்காளியும் சேர்த்துட்டு நாம் ஏற்கனவே சமையல் செய்யும் போதெல்லாம் அந்த குறிப்பை சொல்லிட்டு வரோம். தக்காளி வெங்காயம் சேர்க்கும் போதே அந்த சமையலுக்கு உண்டான தேவையான உப்பு நாம சேர்த்துட்டா தக்காளி நல்லா வதங்கி, வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். சீக்கிரமாவும் வதங்கிடும். அதை நாம தூரம் எடுத்து கூழ் மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். பாவக்காயில வேற என்னென்னலாம் செய்யலாம்? பாவக்காயில வறுவல் இப்போ பண்ணுறோம். இதை வந்து எண்ணெயிலையும் பொரிக்கலாம். ஆனால் எண்ணெய் போட்டு பொரிச்சா பெரியவங்களுக்கும் அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்றதுக்காக நாம் வறுவலாக பண்ணுறோம். இன்னும் பாவக்காயில் நிறைய சாம்பார் கூட செய்யலாம். சாம்பாரெல்லாம் செய்யலாம். என்ன வேணாலும் பாவக்காயில் விதவிதமாக சமைக்கலாம். ஆனால் அந்த பாவக்காயில் கசப்புத்தன்மை இருக்குது. அதனால் வேண்டி சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு மிகவும் நல்லது. இது கண்டிப்பாக அறுசுவையில் ஒரு சுவைன்றதை சாப்பிட்றதே இல்லை அந்த கசப்பு தன்மைக்காக. அதனால் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்காக கசப்பு தன்மை இல்லாமல் எப்படி செய்யலான்றதுக்காக நாம் இன்றைக்கி இந்த பாவக்காய் வறுவலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வயிற்றில் பூச்சி இதெல்லாம் குழந்தைகள் அதுக்கும் சாப்பிடலாம். கண்டிப்பாக சாப்பிடலாம். பாவக்காய் ஒரு சிலருக்கு சேராது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை. சித்த மருத்துவத்தில் சில முக்கிய மருந்துகள் சாப்பிடும்போது பாகற்காயை சாப்பிட மாட்டாங்க. மற்றபடி மருந்துகள் உண்ணாத நிலையில எல்லாருமே பாவக்காய் கண்டிப்பாக சாப்பிடலாம். பொடி பாவக்காய்னு ஒன்று இருக்கு. ஆமாம், கொடிப்பாகல்னு இருக்கு. அதையும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதையும் சமைச்சு சாப்பிடலாம் உணவில் அப்படின்னு. இதையே சாறு எடுத்தும் பாகற்காய் சாராகவும் சாப்பிடுவாங்க. நாம் கசப்புத்தன்மை இல்லாமல் குழந்தைகளுக்காக இந்த முறையை கையாண்டா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ பாகற்காயை போடுங்க. வந்துருச்சு. மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். சிறிதளவு மஞ்சள் தூள். ஏற்கனவே நாம் உப்பு சேர்த்துட்டோம். அதனால் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து வேண்டிய தண்ணீர் சேர்க்க போகிறோம்.
இன்னும் இந்த தண்ணி சேர்த்துடலாமா? இன்னும் காரம் வேணும்னா நம்ம வந்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இல்லையா? ஆமா சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்போ வந்து மிளகாய் தூளை வந்து அதிகப்படுத்தக்கூடாது, குறைச்சிக்கிட்டு மிளகுத்தூளை சேர்க்கலாம். சரி, தண்ணீர் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ வேண்டிய அளவு தண்ணீர் விட்டுருக்கோம். இந்த பாவக்காய் வந்து இப்போ வேகணும். பாகற்காய் வெந்த உடனே அந்த பச்சை வாசனை சொல்லுவாங்க, அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கும் நாம வேகணும். வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு அதுக்கு உடச்ச கடலை தூள் நாம செஞ்சு வச்சிருக்கோம் ரெடியா. அதை போட்டு இறக்கிடலாம். இப்போ பாகற்காய்க்கு தேவையான எல்லா கலவையும் போட்டாச்சு. இப்போ அது நல்லா கொதி வந்து அந்த பச்சை நிறம் மாறி வெந்த நிலைக்கு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை உடைத்த கடலை பொடி நம்ம வச்சிருக்கோம். அந்த பொடியையும் சேர்த்துட்டோம்னா பாவக்காய் வறுவல் கசப்பே இல்லாம தயாராயிடும் சொல்லியிருக்காங்க. காத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. வெந்துடுச்சு. பக்குவம் வந்த உடனே நாம ஏற்கனவே தயார் நிலையில பொடிச்சு வச்சிருக்கிற உடச்ச கடலை பொடியை வேண்டிய அளவு போட்டு இறக்கிடலாம். இதுதான் வந்து நம்ம கசப்பையே எடுக்க போகுது இல்லையா? சுவையும் வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா பாகற்காயை வேண்டான்னு யாரும் சொல்ல போறது சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ இதுல நம்ம வந்து இந்த உடைத்த கடலை சேர்த்துருக்கோம். பொடி உடைத்த கடலை பொடியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி எடுத்துருக்கீங்க. இப்போ தயார் நிலைக்கு வந்துருச்சு. நீங்க ருசி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நமக்கு கசப்பே தெரியாமல் காரத்தின் மூலமாக கசப்பை குறைத்து நமக்கு ஒரு பாகற்காய் வறுவல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாவக்காய் வறுவல் இப்போ என் கையில தயாரா இருக்கு. இந்த பாகற்காய் வறுவலை நான் கொஞ்சம் ருசி பார்க்க போறேன். இதுல கசப்பு இருக்கா அப்படின்றது இப்ப தெரிஞ்சிட போகுது. நல்ல காரசாரமா, கொஞ்சம் கூட அந்த இது தெரியல. அந்த உடைத்த கடலை இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கிறதுனால புதிதா ஒரு ருசி தெரியுது நமக்கு. கண்டிப்பா கசப்பு சுவை தெரியவே தெரியல. இது எப்படி செய்யணும், செய்முறை நம்பரை சொல்லுங்களேன். பாகற்காயை துண்டுகளாக செஞ்சு வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி பொடி நறுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறமா பச்சை கடலையை பொடி பண்ணி வச்சிடணும். இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணிக்கணும். ஒரு வானலியை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தை போட்டு இஞ்சி பூண்டு விழுதை போட்டு அதையும் வதக்கி வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டு தேவைன்னா காரத்தை குறைச்சி மிளகுத்தூளை சேர்க்கலாம். பாகற்காயை போட்டு தண்ணியை விட்டு வேக விடணும். வெந்து முடிஞ்சு பதம் வரும்போது உடச்ச கடலை பொடியை தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். சுவையான கசப்பே தெரியாமல் பாகற்காய் வறுவல் நமக்கு தயாரா இருக்கும்.